Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா Pradhaman அதாவது Payasam பண்ண போறோம். கேரளா ஸ்டைல் பாயாசம் இது. சோ வாங்க நம்ம டைரக்ட்டா எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 200 கிராம் 200 கிராம் வந்து பாலாடை வந்து நான் இதில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து 200 கிராம் போதும். ஸோ இது இப்போ என்ன பண்ணோன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும் இதை. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் 10 நிமிஷம். ஓகே, இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம பொடிப்படியாக சீவி வச்சுக்கலாம். இது சீவிட்டோம். நான் வந்து அரை முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் சீவிட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஸோ அரை முடி தேங்காய் வந்து சீவிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் வந்து இதில் மிக்சியில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுல வந்து நம்ம 3 டைப்ஸ் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுப்போம். அது ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ மிச்சம் வர தேங்காவை போட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி அதுலேருந்து செகண்ட் டைப் தேங்காய் பால் எடுப்போம். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் டைப் பண்ணுவோம், அது இன்னும் தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த 3 விதமான தேங்காய் பால் எடுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ அரைச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிருக்கிறோம், அது வந்து திக்கான தேங்காய் பால் எடுக்கிறோம் நம்ம. வந்து மிக்சியில் போட்டு மறுபடியும் அரைச்சி செகண்ட் தேங்காய் பால் எடுக்கும். அதே மாதிரி 3 டைம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதமான பால் வந்து தேங்காய் பால் எடுத்தாச்சு. ஸோ அது 3த்தையும் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்படி ஆட் பண்ணணுன்றது குக் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. எதுக்குன்னா நம்ம வந்து வெல்லத்தை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அதோட வெல்லத்தோட சாறு எடுக்க போகிறோம். ஸோ இந்த வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். வெல்லம் வந்து ஸ்வீட் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். நான் வந்து பாலாடை வந்து 200 கிராம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ வெல்லம் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே போட்டுக்கோங்க. ஸ்வீட் நமக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லைட்டாக வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க அதனால். ஸோ இதில் லைட்டாக நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். வாட்டர் வந்து நம்ம லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் இது பண்ணுங்கள், அந்த சாறு வரா மாதிரி. அது வரைக்கும் நீங்கள் அனல் சிம்மில் வச்சே ஆட் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வெல்லமும் வந்து கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும். ஸோ எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாலாடையை இதில் நம்ம ஆட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இதில் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த பாலாடை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வேக வைக்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பபுளாக வரும். இந்த மாதிரி பபுளாக வந்துருச்சுன்னா நமக்கு பாலாடை வந்து நல்லா இதுவாகிடுச்சுன்னு அர்த்தம், வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி பாலாடை வந்து தனியாக எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே வச்சுருக்கோம். இதை நம்ம மிக்சடாக வாங்கினதுனால முந்திரி திராட்சைலாம் இதுலேயே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். சிம்லேயே வச்சுருங்க. நான் வந்து கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கேன், அதை வந்து இதில் போடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், திராட்சையும் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முந்திரி பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை வச்சு இதை ஃபைனலாக நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தோட இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். வெல்லத்தோட சாறு ஆட் பண்ணனையும் நம்மளோட இந்த பாலாடையை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வச்சுக்கோங்க அனல். ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா டேஸ்ட் தண்ணியாக இருக்கிற கோகோனட் மில்க் தேங்காய் பாலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அனல் மீடியமாக வச்சு
இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஆவி இந்த தண்ணி வந்து திக்காகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை அனலில் வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சுண்டி இருக்கு. ஸோ இது நல்லா வந்து இந்த மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதாக வச்சுருக்கிற கொஞ்சம் திக்கான இருக்கிற தேங்காய் பாலை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம தேங்காய் பாலை இந்த மாதிரி செகண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஃப்ளேவர் வரும், அதுக்கான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டாவதாக நம்ம ஆட் பண்ணியிருக்க தேங்காய் பாலும் நல்லா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்து சுக்குத்தூளை வந்து ஆட் பண்ணுறோம். சுக்குத்தூளை இப்படி லைட்டாக போட்டு விடுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். வந்து உப்பு தேவையான அளவு லைட்டாக போட்டு விட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம போடுறோம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போடலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. வாவ், இதோட வாசனையே சூப்பராக வருது. அனல் வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். கம்மியாக வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இதை நல்லா கொதிக்க விடணும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெக்ஸ்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணணும். ஸோ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். எதுக்குன்னா இந்த தேங்காய் பால் வந்து இந்த இருக்கிற ஹீட்லேயே வந்து மிக்ஸ் ஆகும். நம்ம அனல் வச்சுட்டே இருந்தால் இந்த தேங்காய் பால் பிரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை அழகாக அப்படி கிளறுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டரில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியெல்லாம் இதில் ஆட் பண்ணுறோம். முந்திரியை வந்து மிக்ஸ் போட்டுட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதோட ஸ்மெல்லுமே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி திக்காக வரணும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த பாயசம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த பாயசம் வந்து இடம் மனம் பொருள்ன்ற மாதிரி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த பாயசத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து தேங்காய் வந்து ஆக்சுவலாக இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க. அது நான் போடல. நான் வந்து தேங்காய் பாலே நிறைய ஆட் பண்ணதுனால அது மட்டும் போடலை. ஸோ இந்த அடை பாயசத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் நம்ம சூடாக குடிக்க ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். பாய்.